பிஒய்க்யூ அனலைஸ் பத்தி சொன்னீங்க இல்லையா? அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எப்படிலாம் அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்க. ஓகே. என்னோட ப்ரிப்பரேஷன்ல நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டீங்கல்ல ஒரு கொஸ்டின். உங்களுக்கு எது ரொம்ப சாதகமா இருந்தது? உங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்குன்னு. அது நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்ட விதம் அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் அப்படின்றது வந்து நீங்க ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஒரு கொஸ்டினை நீங்க 2016ல கேட்டிருக்காங்க, 19ல கேட்டிருக்காங்க, 25ல கேட்டிருக்காங்க. இது எல்லாமே இந்த மாதிரி பேட்டர்ன்ல கேட்டிருக்காங்க. இதுக்கான சோர்ஸ் ஸ்கூல் புக் தான். இல்ல இதை வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னும் நம்ம பார்க்கணும். அந்த 4 ஆப்ஷனையும் அனலைஸ் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துப்போம். அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையின்மை இருக்கு. வேலையின்மையோட ஏதோ ஒரு விஷயத்த பத்தி கேட்டிருக்காங்க. அதை பத்தின 4 ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு சரியான ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல சொல்றேன். உங்களோட இன்னொரு வேலை என்னன்னா, அந்த 3 ஆப்ஷனும் ஏன் அதுக்கு சரி இல்ல? இல்ல அதுக்கான டெஃபினிஷன் என்ன? அதுக்கான ஃபேக்ட் என்ன? அப்படின்றத பத்தி எக்ஸ்ட்ரா படிச்சீங்கன்னா, அந்த ஒரு கொஸ்டின்லயே நீங்க 4 கொஸ்டினை பத்தி படிக்கிறீங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ 5 இயர் பிளான் வச்சே சொல்றேனே சிம்பிளா. 5 இயர் பிளான் அப்படின்னு ஒரு டாபிக் நீங்க ஒரு 10 கொஸ்டின் பாக்குறீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. அந்த 10 கொஸ்டின் வச்சு உங்களுக்கு என்ன தெரியணும்னா, இந்த மாதிரி இந்த டாபிக்ல கொஸ்டின் வரலாம். இது இம்பார்ட்டன்டான டாபிக். இதுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் கொஸ்டின் வந்திருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம படிச்சோம்னா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஸ்கூல் புக்கே போதுமானது தான். இல்ல இந்த வருஷம் வந்து இதை வெளியில இருந்து கேட்டிருக்காங்க, அதுக்கு இந்த சோர்ஸ் படிச்சா போதுன்ற ஃபுல் ஐடியாவும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துரும். இது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் சொல்றேன். அதே மாதிரி தேவையில்லாததை நெக்லெக்ட் பண்றதுக்கு, டைம் மேனேஜ் பண்றதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு டாபிக் வேணும்னு உங்களுக்கு எவ்வளோ தெரியணுமோ, ஒரு டாபிக் வேணான்னு முடிவு எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு தைரியம் வேணும். அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும்.